இப்ப பொதுவா புனர்பூசத்தினோட நட்சத்திரத்தினோட அதிபன் யாரு அப்படின்னா குரு பகவான். அப்ப புனர்பூசம் இன் ஜெனரல் இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மத்தவங்களுக்கு ஆசான் அப்படின்னா என்னன்னா 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க. இயற்கையாவே உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும். யாரையும் கெடுக்க மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க, தன்னோட சுயநலத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல பாருங்க, இன்பில்ட்டாவே ஞானம், தெளிவு, நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம், எதை ஒண்ணு செய்யறதுனாலும் வேகமா மட்டும் செய்யாம விவேகமா செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இயற்கையாவே உங்களுக்கு கொடுங்க. சுப பலன்களை இந்த பூமிக்கு தருவதற்காகவே ஜனனம் எடுத்தவர்கள் யாரு அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். போராடக்கூடிய குணம், தியாகம், பொறுமை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எது செய்யறதா இருந்தாலும் அதை சாதிக்கணும்ன்ற எண்ணம், அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய செய்யக்கூடியவங்க. ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபிள்ஸோட வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க தனக்குத்தானே சில விதி விலக்குகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பவுண்டரிஸ் அப்படின்றத வச்சுப்பாங்க, சில கோட்பாடுகள் அப்படின்றத வச்சுப்பாங்க. அந்த கோட்பாடுகள் தவறாம வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலா சொல்லணும்னா நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க மிதுனத்துல பிறந்தாலும் சரி, கடகத்துல பிறந்தாலும் சரி.